உருபகல் உலகெலாம் உதரத்துள் பொதிந்தருமரக்குணர்வரும் அவனையஞ்சனக் கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுரப்பயந்தனள் திறங்கொள் கோஷனை. பயந்தனள் பெற்றெடுத்தாள். எவள் பெற்றெடுத்தாள்? கோசல பயந்தனள், கௌசல்யாதேவியானவள் பெற்றெடுத்தாள். யாரை பெற்றெடுத்தாள்? சோதியை பயந்தனள். சோதியை பெற்றெடுத்தாள். சோதி வடிவானவனை பெற்றெடுத்தாள். தேஜோரூபியானவனை பெற்றெடுத்தாள். ஒளி வடிவாக இருப்பவனை பெற்றெடுத்தாள். யார் அவன் என்று கேட்டால் தெரிவிக்கிற உருபகல் உலகெலாம் உதரத்துள் பொதிந்து அருமறை உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை. அவன் யாருன்னு கேட்டால், ஒரு காலத்திலே, அதாவது பிரளய காலத்திலே எல்லா உலகங்களையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன். மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்மகம் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வைத்தடங்கியாளின் மேலோ இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈயன் தன்னை என்று தெரிவித்தார் திருமங்கி ஆழ்வார். அந்த வீதியிலே எல்லா மலைகளையும், சப்த பர்வதங்களையும், சப்த சாகரங்களையும், பூமியையும், விண்ணுலகத்தையும் எல்லாவற்றையும், இரண்டு சுடர்களையும் எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பாற்றினானே அந்த எம்பெருமானை நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தளிரொளி இமயவர தலைவனும் முதலா யாவை உலகமும் யாவரும் அகப்பட என்ன எல்லாவற்றையும் முழுவதும் அகப்பட கறந்து என்று தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தானே அந்த எம்பெருமானை, வேதங்களாலேயும் அறிய முடியாதவனான அந்த எம்பெருமானை, அருமறை உணர்வரும் அவனை, அறிய வேதங்களாலும் அறியப்பட முடியாதவனான அந்த எம்பெருமானை, உலகங்களை எல்லாம் வயிற்றிலே வைத்திருந்தவனான் அந்த எம்பெருமானையே தன் வயிற்றிலே கொண்டிருந்து அந்த எம்பெருமான் சோதி வடிவனான எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், அஞ்சனம் மை போலே பலபலவென்று இருக்கிறான். மை போலேயும் அஞ்சனத்தினுடையும் புதிய கருமேகத்தினுடையும் அழகை தன்னிடத்திலே காட்டும்படியான சோதி வடிவனான அந்த எம்பெருமானை பெற்றெடுத்தாள். எதற்காக பெற்றெடுத்தாள் என்றால், திருவுரப்பயந்தனள். இந்த லோகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் இம்மை செல்வத்தையும் மறுமை செல்வத்தையும் பெரும்படியாக பெற்றெடுத்தாள். அப்படி கௌசல்யாதேவியானவள் இந்த சித்திர மாதத்திலே வளர விரையிலே புனர்பூச நட்சத்திரத்தன்னே கர்க்கடக லக்னத்திலே இந்த உலகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் செல்வத்தை பெரும்படியாக, இம்மை செல்வத்தையும் மறுமை செல்வத்தையும் பெரும்படியாக அடையும்படியாக சக்கரவர்த்தி பெருமாளை இராவபிரானை பெற்றெடுத்தாள்.